சென்னை மெட்ரோ ரயில் சேவையை மேலும் 3 வழித்தடங்களில் விரிவுபடுத்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. சென்னையில் தற்போது வண்ணாரப்பேட்டை முதல் விமான நிலையம் வரையும், சென்ட்ரல் ரயில் நிலையம் முதல் செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரையிலும் 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் அமைக்கப்பட்டு வருகிறது. சுரங்கப்பாதை மற்றும் உயர்மட்ட பாதையில் அமைய இருக்கும் மெட்ரோ ரயில் சேவை கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை பணிகள் முடிக்கப்பட்டு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே மேலும் 3 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்க நிர்வாகம் முடிவு செய்து இதற்கான ஆய்வை விரைவில் தொடங்க உள்ளது. அதில் மாதாவரத்திலிருந்து பெரம்பூர், அயனாவரம், புரசைவாக்கம், கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை, நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை, ஜெமினி பாலம், மயிலாப்பூர் வழியாக கலங்கரை விளக்கம் வரை 17 கிலோமீட்டர் தூரம் ஒரு வழித்தடம் அமைய உள்ளது. இரண்டாவதாக மாதாவரத்திலிருந்து கொளத்தூர், வெள்ளிவாக்கம், அண்ணாநகர் மேற்கு, முகப்பேர், வளசரவாக்கம், ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, மேடவாக்கம், பெரும்பாக்கம் வரை 32 கிலோமீட்டருக்கு ஒரு வழித்தடம் அமைய உள்ளது. இதேபோன்று மூன்றாவதாக கோயம்பேடு, சாலிகிராமம், வடபழனி, கோடம்பாக்கம், பனங்கல் பூங்கா, நந்தனம், லஸ், மந்தவெளி, அடையாறு, பெசன் நகர், திருவான்மையூர், கொட்டிவாக்கம் வழியாக ஈஞ்சம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் சேவை அமைக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். புதிய வழித்தடங்கள் தொடர்பாக விரைவில் ஆய்வு நடத்தப்படும் என்றும் அதன் பின்னர் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும் என்றும் சென்னை மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே டெல்லி மற்றும் கொல்கத்தாவில் இதுபோன்ற பல்வேறு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் சேவை அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.